ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி தமிழில் டைப் பண்ணக்கூடிய தமிழ் தட்டச்சு முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பெரும்பாலும் ஆங்கில தட்டச்சு தான் வச்சுருப்பீங்க. அந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் லாங்குவேஜ் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கீபோர்டு இருக்கும். அதாவது சாம்சங்னா சாம்சங் கீபோர்டு, சோனினா சோனி கீபோர்டுன்னு இருக்கும். அதுக்கு பதிலாக கூகுள் கீபோர்டு இல்லைன்னா கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்டு, கூகுள் இண்டி கீபோர்டுன்னு சில கீபோர்டு முறைகள், சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை எப்படின்னு பார்ப்போங்க. நீங்கள் நேராக ப்ளே ஸ்டோருக்கு போகிறீங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் கூகுள் கீபோர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் கீபோர்டு, கூகுள் இண்டி கீபோர்டு, கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்னு வரும். இது பாருங்கள், இது கூகுள் கீபோர்டு, இது கூகுள் இண்டி கீபோர்டு, இது கூகுள் ஹேண்ட் ரைட்டிங். அதாவது நீங்கள் கையால் எழுதுறத கூகுள் தன்னைத்தானே எழுத்தா மாற்றிக்கும். ஓகே, மூணு நீங்கள் எதில் உங்களுக்கு வசதியோ அதை மூணு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் ஹேண்ட் ரைட்டிங், கூகுள் இண்டி கீபோர்டுன்னு ரெண்டு ஐக்கான்ஸ் வந்திருக்கும். கூகுள் கீபோர்டுன்னு ஒரு ஐக்கான் வந்திருக்கும், அதை நான் மறைச்சிருக்கேன். அப்புறம் செட்டிங்ஸ்க்கு போங்க. லாங்குவேஜஸ் இன்புட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்க அந்த மூணு, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த மூணு வந்திருக்கும். அதாவது கூகுள் கீபோர்டு, கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்டு, கூகுள் இண்டி கீபோர்டு. இப்போ கூகுள் கீபோர்டு டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மொழி வேணும், இங்கிலீஷ் இந்தியாவா, யூகேவா, யூஎஸ்ஏவா, ஆப்பிரிக்கான், அமெரிக்கு, அந்த மாதிரி எது வேணுமோ அதை ஆன் பண்ணுங்க. கூடவே தமிழ் இந்தியா, தமிழ் சிங்கப்பூர், தமிழ் இருக்கு, அப்படி ரெண்டு இருக்கு. இது எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜில் இங்கிலீஷ் இந்தியா, இங்கிலீஷ் தமிழ்னு வந்துடும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதற்கு பிறகு லாங்குவேஜ் இன்புட்டுக்கு போங்க. கூகுள் ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கிறாரு, அது பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்புட் லாங்குவேஜஸ் இருக்கும். இதுவும் அதே மாதிரி சிஸ்டம் லாங்குவேஜ் இருக்கும். அதை எடுத்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஒன்று, தமிழ் மலையா எல்லா லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் வந்துடும். ஸோ அப்போ ஐக்கான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெளியே மெனுவில் ஐக்கான் பார்க்காது. அதே மாதிரி கூகுள் இண்டி கீபோர்டு இருக்கு பாருங்க, அதை பண்ணினாலும் இப்போ இதே மாதிரி தான் ஒரு எனேபிள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் கீபோர்டுன்னா அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கிறது. செலக்ட் லாங்குவேஜஸ்னா லாங்குவேஜ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தட்டச்சு பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஏதாவது தட்டச்சு பண்ணுவோமா, ஒரு இதை தட்டச்சு பண்ணுவோம். ஓகே, இப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கீபோர்டு, கூகுள் கீபோர்டு வந்துடும். அதாவது நீங்கள் உங்களுடைய கைபேசியிலேயே உடனே வந்திருக்கக்கூடிய இந்த கீபோர்டை எடுத்துடுங்க. அந்த கீபோர்டை டிக் பண்ணிடுங்க. சாம்சங் கீபோர்டு, கூகுள் கீபோர்டு, ஏஓஎஸ்பி கீபோர்டுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கீபோர்டு கூகுள் கீபோர்டு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் இருக்கும், ஒரு பூமி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த 3 பேஜ் சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா அது கீபோர்டை மாற்றக்கூடிய சிம்பிள். இதை எழுதி விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரண்ட் கீபோர்டு
இங்கிலீஷ் இந்தியா கூகுள் கீபோர்டு இருக்கு. இது நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம்ல கையால எழுதுற முறைதான், தமிழ் கையால எழுதுற முறையா, இங்கிலீஷ் வந்து இந்திக் லாங்குவேஜஸ் தான், இங்கிலீஷா தமிழா. இப்ப தமிழ் டைப் பண்ணா தமிழ் கீபோர்டு ஒன்று. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்ப என் பேரை எடுத்து காட்டுறேன். நான் போட்டு இங்க புள்ளி வைக்கணும். இப்ப இந்த மாதிரி கொட்டி போடணும் அப்படின்னா கீனா டா போட்டு அழுத்தி பிடிச்சிங்கன்னா கீ, ஒரு டச் பண்ணீங்கன்னா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஓகே இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்க தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். சில ஸ்பெஷல் வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஹா ஆ ஷூ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த வார்த்தைக்கு பக்கத்துல வரும். இப்ப நீங்க மேல போய் தான் மாத்தணும் இல்லை, நமக்கு இங்கேயே மாத்திக்கலாம். இந்த இதை இங்க அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மாறிக்கிட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வந்திருக்கு. இது வந்து நீங்க கொஞ்சம் பழக 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 உங்களுடைய வார்த்தைகளை அது வந்து புரிஞ்சுக்கும். ப்ரொஜெக்ஷனும் காட்டும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பழக 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 அது வந்து தானா புரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இதை அழுத்தி பிடிச்சீங்கன்னா அந்த மெனு வரும். இப்ப தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கூகுள் சாரி எங்கடாது அங்க கூகுள் இண்டிக் கீபோர்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓகே, இது கூகுள் இண்டிக் கீபோர்டுன்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஆன் இருக்கு. இது அழுத்தினீங்கன்னா எப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இருக்குது. எழுத்துக்களாக இல்ல எழுத்தாக காட்டுன்னு கேட்கும். இந்த இதை நீங்க அழுத்தி போட்டீங்கன்னா இங்கிலீஷ், இந்த செலக்ட் பண்ணீங்கன்னா தமிழ் வந்துடும். இதுல என்ன வித்தியாசம்னா இங்க பாருங்க, இப்ப கொக்கி போடுறதுக்கெல்லாம் நான் அழுத்தின உடனே இந்த பக்கம் ப்ளூ கலரா இருக்க பாருங்க, அதெல்லாம் நானே நீ நானும் அந்த இதெல்லாம் வந்துடும். சில நீயா அதுல நாம என்ன பண்ணணும், நான் போட்டு அழுத்தி பிடிக்கணும். இது வந்து இந்த மாதிரியான ஒரு வசதி உள்ள ஒரு கீபோர்டு. மயிலேஜ் எல்லாம் எல்லாமே இங்க இருக்கும். பெண்கள் வேணும்னா இங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கீபோர்டு உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.